வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏற்காட்டில் ஸ்கை பார்க் முடிஞ்சு பீக்கு பார்க் வந்தாச்சுங்க. பீக்கு பார்க் போவேணான்னு தான் நினச்சிது. ஆனால் இருந்தாலும் குட்டீஸ்க்கு அங்கே வந்து இங்கே பிடிக்கும் அப்படின்னு கூட வந்தவங்க அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸில் இதுக்கு வந்து 300 ரூபாய்ங்க தலைக்கு. எடுத்தோடனே குட்டி குட்டி நாயெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு ஃபீட் பண்ணலாம் சாப்பிட்ற கொடுக்குறக்கு. காசு கொடுத்துருக்கோம்ல, இப்போ தானே சொன்னேன் காசு கொடுத்துருக்கோம்ல வாமான்னு. நான் எடுத்து கொடுக்குறேன், வேணான்னு சொல்லிட்டேன். நிஜமாலுமே அது ஆர்வமாக குட்டீஸ் எல்லாம் போயிட்டு ஃபீட் கொடுக்குறாங்க. அது வந்து கை நக்கி நக்கி சாப்பிட்டு போயிடுது. அது பாப்பா பிடிக்கல அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விதவிதமான கோழிகள் இருக்குது. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு இன்சைடு அப்படியே போனோம்னா பார்த்திங்களா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குண்டு மணியாட்டு இருக்குது. எல்லாமே டிசைனாக வெரைட்டியாக இருக்குது. ஆனால் இதில் எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டது அப்படிங்கிறது தெரியல. நான் விஸ்குன்னு பார்த்தேன்னா இது பெண்மயில் நினச்சிட்டேங்க. ஆனால் பெண்மயிலெல்லாம் இல்லை, வான்கோழி. இதுலேயே ஒரு 10 வெரைட்டிக்கு பக்கமாக அது பாருங்கள். சிறுவடை கோழி ஒரு 1/4 கிலோ கூட வராது. அது பாருங்களேன், நெகமெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது. ரொம்ப வயசானது போல். அது நல்லா தெரிய மாட்டேங்குது. இந்த கோழி நான் வந்து சின்ன வயசில், அதாவது கல்யாணம் முடிச்ச புதுசில் எங்கேயோ எக்ஸிபிஷனில் ஊருக்கு வாங்கிட்டு போய் விட்ருக்குறேங்க. 2 இருந்துச்சு, அதில் விற்றுட்டோம். ரொம்ப தூரத்தில் தான் தெரியுது. வான்கோழி, ஜிகின் கோழி அது பேர் என்ன சொல்கிறது அதுக்கு தெரில. கத்துமே குயின்னு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கின்னி கோழி, சாரி. இது பாருங்க, இது மட்டும் தான் ப்ரீடில் நல்லா பெருகுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் நிறைய இருந்துச்சு. மற்றதெல்லாம் 1-2 தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், போத்தாட்ட சாமி. இது 4.5 கிலோ பெண் கோழியாமா, ஆண் கோழி வந்து 5 கிலோவாமாங்க. அதுக்கப்புறம் இதில் எத்தனை பேர் முதலீடு போட்டு காசு வீணாக போச்சுன்னு தெரில. ஈமு கோழி முட்டை அப்படி ஆகுது, கறி இப்படி ஆகுதுன்னு அட சாமி. அப்போ அது ஒரு பிஸ்னஸாக ஆகிட்டு இருந்துச்சு. அது அப்படியே என்ன பண்ணாங்க எல்லோரும், அங்கங்கே விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே மறந்து போச்சு. எத்தனை இருந்துச்சு அந்த உயிரினம். சாமி பார்க்குற பக்கமெல்லாம் ஈமு கோழி போட்டிருக்கேன்னே சொல்லுவாங்க. இப்போல்லாம் அது சுவடே இல்லாமல் போச்சு. கண்காட்சியில் பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே முடிச்சுட்டு அந்த கோழியெல்லாம் பார்த்தா போண்டா கோழி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வான்கோழி பாருங்கள், சும்மாவே தெரியுது, யாருக்கண்டம் பயக்கமானேங்குது. அப்புறம் அந்த குட்டி குட்டி கோழியெல்லாம் இங்கேயும் எல்லா பக்கம் அது வாட்டுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் குதிரை நிற்கிது, ஒரு 2 குதிரை. ஆடா இது பனி இதில் வரும்ல அந்த நாய்டி. அந்த இங்கிலீஷ் படத்துலலாம் வரும் அப்படி தானே. அதுக்கெல்லாம் ஒன்று கொடுத்து வரேன். ஃபஸ்ட்டு இந்த குருவிக்கெல்லாம் போயிட்டு லவ் பேர்ட்ஸு மறுபடியும் என்னென்னமோ கிளியெல்லாம் இருக்குதுங்க. அங்கே போயிட்டு தான் மறுபடியும் அந்த நாய்க்குட்டி பார்க்க போகணுமாம்மா. அதனால் இப்படியே வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்குதுன்னு சொல்லிட்டு. வீடியோ தான். இங்கே பாருங்க. வாங்க இன்னொரு 5 பேர் வாங்கல. கை நீட்டி நின்னாலே அதுவே வருது. நீட்டினா தான் நான் நீட்டு கொஞ்ச நேரம் நின்று வரும். பாப்பா நார்மலாக வைங்க, கையை நார்மலாக வைங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த இடம் தானுங்க சொல்லுவேன். இந்த இடம் தான் இதுக்கு முன்னாடி போனது. இந்த பக்கம் வந்து அந்தளவுக்கு எதுவுமே செல்லமாக வரமாட்டேங்குது. ஆனால் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அந்த வீடியோலாம் செம்மையாக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் நின்னாலும் தகுன்னு தோணுச்சு. ஆனால் ஃபீடு இல்லை அப்படிங்கிறங்காட்டிக்கு அது வரமாட்டேன்ருச்சு. இங்கே எல்லாமே இன்னும் பழக்காததெல்லாம் மேலே ஏறி உட்காந்துருக்குதுங்களாம்மா. இதில் விதவிதமாக பெருசாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இன்னும் பழகலையா, இல்லை சாப்பிட்டு போய் தெம்பா நல்லா ஜம்முன்னு உட்காந்துருச்சா என்ன இதுன்னு தெரில. நாங்கள் போனதே மதியம் 3 மணிக்கு பக்கமாக இருக்குங்க. பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் அதுக்கப்புறமா தான் போனோம். இங்கே அவங்க அப்பா வரலைங்க. அவர் வந்து ஏன் தேவையில்லாமல் 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரலைன்னு போயிட்டார். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டார். நாங்கள் 3 பேரும் தான் வந்துட்டு இருந்தோம். இது எது கூப்பிட்டாலுமே வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பழக்கலையாமா. அது ட்ரைனிங் கொடுக்கல. எல்லோரும் பாருங்கள் எப்படி கை நீட்டி வா வா என்கிட்ட வான்னு நிற்கிறாங்க. இந்த மாதிரியே நின்றுருந்தேன் இந்த சைடு. ஆனால் அந்த சைடு வந்து எல்லாமே செல்லமாக பழகுது. இது பாருங்க, பாதாம் கொடுத்தா வருதுங்க, அநியாயம். செம்ம எப்படி வந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு பாதாம் தான் வேணுமா? இதுக்கு எனக்கு வெரைட்டியாக வேணா கொடுக்க அம்மா செஞ்சு கேப்சர் எனக்கு கடிச்சிட்டு சரி வாங்க. ஏண்டா கேப்சர் வேணுமாடா? ஏறிக்கு வைக்கணும் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்னா அந்த இடம் சொல்லலாம். நிஜமாலுமே பாப்பாங்க 2 பேரும் அது உருவத்தை பார்த்து பயந்துட்டு அது கூட விளையாட மாட்டேங்கிட்டாங்க. அந்த பொண்ணு நீ என்ன நினச்சதோ என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாப்பாங்க இந்த பக்கம் பிடிக்கல, எனக்கு அந்த பக்கம் மறுபடியும் வேணுனாங்க. அந்த பக்கம் விட மாட்டேன்ட்டாங்க. சரி பாப்பாங்களை மட்டுமாவது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. அது கிள்ளி வைக்குது, கடிச்சு வைக்குது, என்னென்னமோ பண்ணுது. நான் வீடியோ இந்த பக்கம் இருந்ததை எடுத்தேன். அவங்க விடலை அப்படின்னு சொல்லுங்காட்டி சரி அவங்களேவாது விடுங்கன்னு சொல்லி விட்டாச்சு. அங்கே பாருங்கள் எப்படி பயந்துட்டு பறக்குதுன்னு சொல்லிட்டு, என்னத்தை கண்டு பயக்குதுன்னு தெரியல. எல்லாமே இந்த பக்கம் இப்படி பறக்கங்காட்டி இந்த பக்கம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பீக்கு பார்க் தப்பாக வருது. பீக்கு பார்க் பரவாயில்லைங்க, நல்லா இருந்துச்சு. அந்த பறவைகளை நம்பி அது தேவை அப்படின்னு போனாங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அந்த ஃபீடெல்லாம் அங்கேயே போட்டு வந்துடணுமாமா. அங்கே போட்டு மறுபடியும் நீ அடுத்த இடம். இதில் வந்து தர்பூசணியெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு இந்த குருவிகள் எல்லாமே, பறவைகள். அதை பார்த்துட்டு அதுக்கு தர்பூசணிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் டிவியில் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓடி போச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கை பார்க் போகாமல் கம்முன்னு இங்கே வந்திருந்தாங்க கூட பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாயோட வேலை முடிஞ்சிருக்கும். அந்த குருவிக்காக மட்டும் போகணும் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கை பார்க்கை விட பீக்கு பார்க் போகிறது ரொம்ப பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே டைமும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் குருவிகளும் நிறைய இருக்குது. குழந்தைங்க குருவிகளை பார்க்குறதுக்காக மட்டும்தான் போகிறாங்கிறாங்க. நம்மளே அதுக்காக மட்டும்தான் போனது. அப்புறம் பார்த்தா அங்கே போய் சிக்கிட்டோம். சிக்கினது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் இப்படியே தொட்டே கடி வாங்குறாய்வோ.
பாப்பாலோட என்ன பண்ணுறது. அப்புறம் அதனால் அங்கே அது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்கள் இங்கே வந்துட்டு அப்படியே வந்திருக்கலாம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடம் தெரியல. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு சொன்னங்காட்டி என்னென்னமோ வளர்றேன் நான். அவரோட ஃப்ரெண்டு சொல்லங்காட்டி மறுபடியும் சரி இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க தர்பூசணி பழம். இங்கேயும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அழகழகாக கலர் கலராக சிவப்பு பச்சை மஞ்சள் அடடடா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அது வெயிலுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அது சாப்பிட்றத பார்க்குறக்குமே எல்லாமே வித்தியாசமான கலரில் இருக்குது. பிளேட் நம்மக்கிட்ட நாம் வச்சுருந்தோம்னா அதுங்களே எடுத்து சாப்பிட்டுக்குது. இது வேறு வெரைட்டின்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி சாப்பிடுது போல். அதுக்கெல்லாமே இது என்னது சூரியகாந்தி விதையெல்லாம் தான் சாப்பிட்டுச்சு. இது வந்து தர்பூசணி பழம் சாப்பிடுது. இதில் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மைல் ஸ்மைல் பறிச்சு கொடு. எவ்வளோ அழகு. சூப்பரா. ஏய் கம்மா இது அப்புறம் பறந்து போயிரு. நீ டிஸ்டர்ப் பண்ணினா கீழே தள்ளினா அது எப்படி இருக்கு. நிறைய கூப்பிடுங்கன்னா கை நீட்டி பாருங்க. இந்த இதுக்கிட்ட போய் காட்டுங்க. அது ரெண்டும் கொஞ்சிட்டு இருக்குது. வருது பாரு. எல்லாத்தோட இந்த கலரில் வந்து கண்ணுக்கு மை போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குது. அது அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாப்பா போக வரைக்கும் சின்ன பாப்பா கூட கம்மு நிற்கிறா. அது ஏதோ ஒரு மாதிரி செஞ்சுட்டு நிற்கிற பாருங்க. பெரிய பாப்பா பாருங்க எந்நேரம் பிடிச்சிட்டே நின்றுருக்கா. என்னடா பெரிய மேடம் தான் அந்த அன்னைக்கு ரொம்ப அவங்க அப்பா கூட இங்கே வேண்டாம் இதான் பார்த்தாச்சுல அப்படின்னாங்க. நான் போயே ஆகணும்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக சாப்பிட்ருக்குது பாருங்க. எல்லாமே ஒரே கலரில் இருக்குது. கண்ணு தான் அவ்வளோ ஹைலைட்டு. ரொம்ப பிடிச்சிருக்கு. வாயிலும் கூட கோவப்பழம் மாதிரி இருக்குது. அது கையில் கூப்பிட்டா வரமாட்டேங்குது. பழத்தை தட்டத்தை வாங்கணும்னா வருதுன்னு வச்சுக்கோங்க. கடிச்சு வைக்குது பார்த்தீங்களா. கீழே இருக்கிறது பாப்பா கூப்பிட்றா. ஆனால் மறுபடியும் அது கடிச்சே வச்சிருச்சு அவளையே. ஐயா வந்தால் தானே சமயம். அது வருட்டுரு. பிளேட் வாங்கிக்கணும். இதை காட்டி அது கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொண்டு போகிறா. அது பாருங்க வந்து எப்படி கடிச்சு வைக்குன்னு சொல்லிட்டு அவளை. அதான் இது இப்படியே கடி வாங்கி கொத்து வாங்கிட்டே இது பண்ணிட்டு இருக்கிறா. அவள் தங்கச்சிகிட்ட சண்டை போடுற மாதிரி எல்லாத்திட்டையும் சண்டை போட்டிருக்கா. இங்கே பாருங்க வெளிநாட்டு நாய் வந்துடுச்சு. தொட்டு பாரு சாமி. கம்மு நில்லுங்கடி. நீ அப்புறம் எதுக்கு வந்தீங்க? எனக்கு சும்மாவே பிடிக்காது அப்படின்னுங்காட்டி பாப்பாங்களும் நிற்கல. அப்புறம் அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துட்டேங்க. இது பாருங்க. இது ஏதோ ஒரு வகையான ஆடு என்னன்னு தெரில. ரொம்ப குட்டையாக அப்போவே அதெல்லாம் குட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு அது இருக்குது. எல்லாமே குட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாத்துக்கு மூக்கு கூட ஒழுங்காக முளைக்கல. இது குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது குட்டி. அதனால் அப்படி சொல்கிறோம். அங்கே படுத்துருக்கு. அது நிற்க மாட்டேங்குது. அந்த வாத்தையெல்லாம் முடிச்சுட்டு வாத்தாங்க அந்த வாத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்சைடு வந்தோம்னா முயல்லாம் இருக்குதுங்க. முயல் வெள்ளை எலியெல்லாம் இருக்குது. அந்த கூண்டில் மட்டும் வெள்ளை எலியும் முயலும் ஒட்டுக்கா படுத்துட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி படுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு எதுவுமே கொடுக்கலிங்க. கேட்டுருந்தா கொடுத்துருப்பாங்களா என்னமோ. அங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவா கௌதா. தேவாங்கு படுத்துருக்குது பார்த்தீங்களா. தேவாங்கு குட்டியாக இருக்குது. 2 இருந்துச்சு. இது மட்டும்தான் தெரிகிற மாதிரி இருக்குது. அங்கே முடிச்சுட்டு அப்படியே குட்டியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்னது பக்கோடா பாயிண்ட் போயாச்சுங்க. அப்பா அங்கே ஒரு கோயில் பாட்டு சத்தம் கேட்குது. பாட்டம் போட்டிங்களா? எந்த இடத்துலங்க மாமா கோயில்?
கோயில் தெரியுது, மனுஷங்களே என்னது ஒரு கடலப்பருப்பு சோடும் கூட தெரியல மனுஷங்க எல்லாமே. கடுகு சோடு தெரியுறாங்க. குழம்பு செடியில் உள்ள போடுற கடுகு மாரி. ஏமாம்மா அதான் பாருங்களேன், இவ்வளோதான் ஊரே. ஏமாம்மா ஒரு 50 வீடு இருக்க மாட்டேங்குது. அப்படியே அங்கங்கே கூட்டு ஏங்க இப்போவே இப்படி தான் தெரியுது. ஏரோப்ளைனில் போகல இதை விட சின்னதாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஏற்காட்டில் பீக்கு பார்க்கு தவிர எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். என்ஜாய் பண்ணுறதெல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் எனக்கு பிடிச்சது பீக்கு பார்க் தாங்க. எவ்வளோ அழகான இயற்கை பார்த்தீங்களா. அந்த இடத்துல ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு கொஞ்சம் வீடு இருக்குது. எனக்கு அந்த இடத்துல இருக்கலான்னு ஆசை. என்ன இருந்தாலும் ஒரு நாள் பார்க்குறக்கங்க நல்லா தான் இருக்குங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம வீடு தான், நம்ம ஊர் தான். நான் வெளியவே எங்கேயுமே போகிறக்கே பிடிக்காது. வீட்லேயே இருந்துட்டா சந்தோஷம். அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படம் காலு வலிக்குது. அதோட ஏற்காடுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர வழியிலேயே ஹோட்டல் போயிட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், சேலம் வரைக்கும் வந்தாச்சு. அவர் வீட்டை பார்க்காம போனா எப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் காமிச்சிட்டு, அது வீடு மட்டும்தான் காமிச்சாருங்க. அவர் வெளியே போயிட்டாருங்களாமா. எடப்பாடியார் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவரை பார்க்காம நாங்கள் அப்படியே வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடா அந்த ஸ்பேண்ட் இருக்கிற செடி நிற்கிற வீடு இது வேற அது வேற. இதுதான் சேலத்தில் இருக்க அவர் வீடுங்களாமாங்க. பார்த்துக்கோங்க. நானும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். சூரிய உதயத்தப்போ போனோங்க. ரிட்டன் வந்து சூரியன் மறையிறக்குள்ளே கிளம்பியாச்சு. இன்னும் நிறைய இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது என்னமோ லேடிஸ் பாயிண்ட்டு, ஜென்ஸ் சீட்டா என்னென்னமோ சொன்னாங்க. அங்கெல்லாம் போகிறக்கு விருப்பம் இல்லை, இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட் ஹவுஸும் கூட போகலிங்க. போட் ஹவுஸ் இருந்துச்சு, பார்த்தோம். பாப்பாங்களை கேட்டோம், அவங்க வேண்டான்ட்டாங்க. சரி நேரங்காலம் வீடு போய் சேரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மணி 4 மணிக்கே கிளம்பிட்டாங்க. கிளம்பி வர்ற வழியிலேயே ஜெகதாம்பாள் போயிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். நைட்டு மணி 8 மணிக்கு வீடு வந்தாச்சு. காலையில் 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமான பயணமாக முடிஞ்சிச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப போரிங்னு சொல்ல முடியாது. போகிறக்கும் வரக்கும் ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு 7 மணி நேரம் ஸ்பெண்டிங் டைமு. அப்புறம் வர வழியில் சாப்பிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. அன்றைய நாள் சும்மா ஜம்முன்னு எப்பவுமே வெளியே கிளம்புறப்ப நைட்டு சாப்பிட்றக்கு 1 மணிக்கு எந்திரிச்சு தாளித்து சாப்பாடு செஞ்சுட்டு நைட்டு வரும்போது தான் சாப்பிட்டு வருவோம். ஆனால் இந்த தடவை மட்டும்தான் பீஸ்ஃபுல்லாக, அதுவும் 4:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி மாட்டுக்கெல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டு ரிட்டன் வர்றது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது வெளியவே சாப்பிட்டோம் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக. ஜம்முன்னு போயிட்டு முடிஞ்சு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறமா போகிறோம். மணி 6:30 மணி ஆச்சு. அங்கே 4 மணிக்கே கிளம்பிட்டோம். அப்புறமா நிறைய பேர் எங்கே அக்கா வந்து எங்கே போகிறான்னு அப்பாடா செம காரம். இது சாப்பிட்டேன்னு தான் பரவாயில்ல. நான் வேறு ஒன்று கேட்டேன், அந்த பன்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கும் இது, அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் அது இல்லை, தீர்ந்து போச்சு.